இந்த நபர் பாருங்கள், காரில் தூசியாக இருக்கும்போது நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒன்று லவர் பேர் எழுதி வைப்போம், இல்லாட்டி பொம்மை காராக இருக்கும். இவர் பாருங்க, அருமையாக ஒரு கலைஞருங்க, ஓவிய கலைஞருங்க. அடுத்ததாக என்ன வரைகிறாரு நம்ம பார்ப்போங்க. ஒரு யானை மாதிரி வரைகிறாருங்க. நம்ம எல்லாம் யானை வர எவ்வளோ கஷ்டப்படுறோம். தலைவர் ஒரே வரல, சிங்கிள் வரல வரைகிறாரு பாருங்க, அருமையாக இருக்குது. ஒரு மூணை போகிறாரு, குரங்கு பொம்மையை எவ்வளோ அழகாக வரைகிறாரு. ஷார்ட்டாக வரைகிறது இவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த நம்ம முக்குன்னு முக்கிட்டு இருப்போம். அடுத்தது என்ன வரைகிறாரு, அடுத்ததாக பார்த்தா ஒரு மீனை வரைஞ்சிருக்காரு. அடுத்ததாக ஒரு சைக்கிள் வரைகிறாரு. நம்ம தான் என்ன பண்ணுவோம், கிறுக்கி வரைஞ்சி வரைவோம்.